பிறரில் குறை காண்பதை விட்டு அவர்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொள். மனம் அடர்ந்த பசுமை போல் மிகுந்த மனக்கருணை கொண்டு நட. நீ யாரையும் மன்னிக்கும்போது அடைந்த வலியும் குணமாகும். பிறரை மன்னிக்க முடியாமல் விடுபவன் தன் உயிரை நஞ்சாக்குகிறான். ஆனால் மன்னிப்பு கொடுக்கும்போது மனம் புனிதம் பெறும், உள்ளம் உயர்வு அடையும். உன் வாழ்க்கை தொலைத்து போனதை பற்றி கவலைப்படாதே. உன் முயற்சி வீணாகும்போது அந்த நினைவில் வாஞ்சையும் துன்பமும் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கும் பின் வெற்றி தவறாமல் உன்னோடு வந்தாக வேண்டும். நான் உன்னோடு இருப்பதால் எப்போதும் நல்லதே நடக்கும். இறுதியில் உலகத்தை கற்றுக்கொள். அன்பும் மன்னிப்பும் கருணையும் இவை பரம்பொருளின் வடிவங்கள். நீ யாருக்கு அன்பு கொடுக்கிறாய், அந்த நேரத்தில் என் அருள் உன் உள்ளத்தில் பூங்காற்றாக எக்காலம் வீசும். இடைக்குறு பிரச்சனை வந்தால் அதில் பயம் வேண்டாம். முயற்சியின் வாயிலாக மன நிம்மதி அடையும். உன்னிடம் எதுவும் இல்லாததாக எண்ணி வருந்தாதே. உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். நீ உன்னுடைய நினைவை உயர்த்துவதுதான் ஆன்மாவின் முதற்கடனாகும். மீதமுள்ள அனைத்தும் உன்னுடன் சேரும். உன்னிடம் சமயத்தில் சிரமங்கள் வரும். அன்றைக்குமே யாராவது உதவி செய்ய மாட்டார்கள். என் அருளை நினைத்தால் பொறுமை கொண்டு செயல்படு. அன்பை வளர்த்து வாழ். நீயும் மற்றவர்களும் புகழ்ச்சி பெறுவதை மட்டும் பார்க்காதே. பகிர்வு, கருணை அனைத்தையும் நான்காக பகிர்ந்து கொள். உன் வாழ்வில் நேர்மையுடன் பூஜ்யமான வளர்ச்சியுடன் முன்னேறும் அனைத்து முயற்சிகளுக்கும் நான் என் ஆசிர்வாதத்தை விடுவேன். ஓம் நம சிவாய.